இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை நமக்கு தந்தார். நல்ல ஓய்வெடுத்து அன்றோடு சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் காத்திருக்க கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். பாருங்க, திருமறையிலே சங்கீதம் 16:8 கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். I have set the Lord always before me. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். பாருங்க, இந்த உலகத்துல தாவீது பக்தனுக்கு முன்பதாக கர்த்தர் தான் நிற்கிறார். கோலியாத் தனக்கு முன்னால் நின்னாலும் கூட அதற்கு முன்னால் ஆண்டவர் நிற்கிறார். சிங்கங்கள் கரடிகள் தாவீதை எதிர்த்து வந்த போது கர்த்தரை அவனுக்கு முன்பதாக கர்த்தரையே வைக்கிறார். கர்த்தர் அவனுக்கு முன்னால் நிற்கிறார், அதுக்கு முன்னால கர்த்தர் நிற்கிறார். அவர் நமக்கு முன்பதாக ஆண்டவர் நிற்கும் போது நிச்சயமா அவர் தருகிற விடுதலை மிகப்பெரிய விடுதலையாய் காணப்படும். தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பதாகவே நான் வைத்திருக்கிறேன். கர்த்தரை மட்டும் எனக்கு முன்பதாக வைத்ததுனால கோலியாத்தினாலேயோ சிங்கத்தினாலேயோ கரடியினாலேயோ ஒன்றுமே நீ செய்துபடுத்த முடியவில்லை என்று சொல்லுகிறார். எத்தனையோ யுத்தங்களை சந்தித்த தாவீது கர்த்தரை தனக்கு முன்பதாக வைக்கிறார். எத்தனையோ பாடுகளை சந்தித்த தாவீது கர்த்தரை தனக்கு முன்பதாக வைக்கிறார். அதனால ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக, ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இன்றும் திருமறையில அவரை குறித்து வாசிக்கிறோமே. கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்ம யாரை நமக்கு முன்னாக வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய மக்களையா, அல்லது நமக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பி மனிதர்களையா? அல்ல, கர்த்தரை நமக்கு முன்பதாக வைக்க நாம் உட்படும் போது, கர்த்தரை நமக்கு முன்பதாக நாம் வைக்கும் போது நிச்சயமாய் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் சந்தித்து விடுவார். துக்கத்தோடு நீ காணப்படல, எக்கத்தோடு நம்ம காணப்படல, அவர் தான் நமக்கு ஆறுதல் தர முடியும். அவர் தான் நம்ம துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியும். ஒருவேளை இழப்புகளை சந்திக்கிறோம், பாடுகளை சந்திக்கிறோம், வேதனையை சந்திக்கிறோம். கர்த்தரை நமக்கு முன்பதாக வைக்கும் போது தாண்டி செல்லக்கூடிய பலத்தை ஆண்டவர் தந்துடுவார். பலவீனத்தோடு இன்னைக்கு சோர்ந்து காணப்படுறீங்களா? கர்த்தரை உங்களுக்கு முன்னாக வைங்க, கர்த்தரையே நம்புங்க, அவரே நோக்கி பாருங்க. நிச்சயமா இவர் கொடுக்கிற பதில் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். நம்ம வெட்கப்பட்டு போக ஒரு நாளும் ஆண்டவர் விட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். அவர் தருகிற சமாதானம் மிகப்பெரிய சமாதானமாய் மாறும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுவீர் நம்புகிறப்பா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது பக்தனுடைய நம்பிக்கையின் ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டப்பா. நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை எங்களுக்கு முன்பதாக வைக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா கெஞ்சுறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை நேரத்தில் ஒரு விசேஷ அற்புதம் நடக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை தொடுங்கப்பா, ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.